குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி 21 மே அண்ட் டைம் 7:30 ஆகுது. பாரோ டவுன் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன். எவனுமே கடையை திறக்கலை, எல்லாத்தையும் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக குளிருது, ஏன் தூங்க மாட்டானுங்க. அண்ட் இப்போ தான் ஸ்னாப்சாட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபில்டர்ஸ் போட்டேன். 7500 ஃபீட் மேலே இருக்கேண்ணா ஆல்டிடியூட். அந்த ஒரு இது கட்டோம்ல ஜர்க் ஐட்டம் ப்ரோ, சத்தியமாக தெரியாது. அதனால தான் இவ்வளோ குளிருது. சரி, நான் நேற்று ரிவர் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த ரிவர் போய் சும்மா பார்த்துட்டு வரலாம். இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கோம். இவங்க நாட்டில் ஒரு நதி ஓடுது, அதை டச் பண்ணாமல் போனால் தப்பாக இருக்கும்ல. நீங்க பாக்குறீங்களா? பண்றதோ பண்றோம், அப்படியே குடிச்சும் பார்த்துருவோம். ஒண்ணுமே தெரியல, சில்லுன்னு இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் பெருசாக ஒரு டேஸ்ட் தெரியல எனக்கு. நேற்று காரில் வந்துட்டு இருந்தோம், ஒரு ஏதோ ஒன்று ரோட்டில் செத்து இருந்தது. டிரைவர் உடனே அவரோட கண்ணாடியில் ஏதோ இப்படி வரைஞ்சி ஒரு மாதிரி ஏதோ பண்ணார். அது ப்ராப்பராக தெரிஞ்சுது, அவர் அதை பார்த்துட்டு உடனே அதை பண்ணாருன்னு தெரிஞ்சுது. பட் எதுக்காக பண்ணாருன்றது நான் கேட்கல. அது ஒரு மாதிரி எதுக்கு அதை போய் எனக்கு அது மட்டும் கேட்க தோணலை, வேணான்னு விட்டு. அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ சில். அவங்க பண்ணுற குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அழகாக நோட் பண்ண முடியுது. பட் அது இன்னும் எதுக்காக பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சு அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் நோட் பண்ணும் போதே நல்லாயிருக்கு. ஓகேயா? ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்களே பூட்டான் வந்து பாருங்கள். எப்போ முடியுதோ அப்போ பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே நதியான், அப்படியே அந்த பக்கம் சின்னதாக ஒரு பார்க்கான், அப்படியே அங்கெல்லாம் டவுன், அங்கே போய் பெட்ரோல் பங்க்கு, இது ஒரு பிரிட்ஜு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் தான் மெயின் பாரோ டவுனோட ஒரு மெயின் ரோடு மாதிரி. அண்ட் இந்த ஒரே ரோடு தான், இவ்வளோ தான் அந்த டவுனே. இதுக்கு அந்த பக்கம், இந்த பக்கம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம், அதெல்லாம். நம்ம இடம் கார்டன் சினிமா பாரோ பூட்டான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படம் பார்க்குறாங்க. நேற்று நான் சொன்னேன்ல, அந்த கிட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக சென்னைன்னு சொன்னாலே சென்னை எக்ஸ்பிரஸ் தானே அப்படின்றானுங்க. ஹனி சிங் தெரியுமான்றானுங்க, இங்கிலீஷ் பாட்டு தெரியுமான்றானுங்க. அவங்க ரேப் பண்ண, நான் அவங்களுக்கு ரேப் பண்ண, ஒரு மாதிரி குக்குதுமா நேற்று நைட்டு போச்சு. எனிவேஸ், அதான் அவங்க சினிமா நிறையா பார்க்குறாங்க. அண்ட் எனக்கு அப்போ தான் செம்ம கடுப்பு வச்சு. சென்னை எக்ஸ்பிரஸ் படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு படம் என்ன பாலிவுடைசேஷன் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். அப்புறம் தான் இங்கே வந்து இவங்கெல்லாம் அதுதான் சென்னைன்னு அவங்க பார்க்கும்போது, அடா பாவி ஒஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கியாடா, சென்னையே காட்டிலேடா நீ அந்த படத்துலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் இனிமேல். ஸோ ஆனால் படம் தான் ஒரு ஜாகிரஃபி காட்டுறீங்கன்னா தயவுசெய்து அதை ரொம்ப ஆத்தென்டிக்காக காட்டுங்க. ஏன்னா எவன் பார்த்தாலும் எதுவுமே தெரியாதவன் பார்த்தான்னா அதான் அந்த பிளேஸுன்னு நம்புகிறானுங்க. ஸோ படம் ஹேஸ் த இம்பேக்ட். கண்கூடு நான் பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் ஒழுங்காடுங்க. நான் சொன்னேன்ல சினிமா இவங்களை ரொம்ப பாதிக்குதுன்னு. நேற்று ஒருத்தன் சூப்பர்மேன் டிஷர்ட் போட்டிருந்தான், இன்றைக்கி ஒருத்தன் ஸ்பைடர்மேன் டிஷர்ட் போட்டிருக்கான். சில்லாக்ஸாக இல்லை பிளேஸு. மணி காலைல 9:30 மணி ஆகுது. ஓகேயா? ஹோட்டல்ஸ்லாம் திறக்கவே இல்லை. அப்புறம் நான் எப்படி சாப்பிட்றது? ஆல்சோ ஒரு கடை திறந்துருக்கு, அங்கே எதுவும் ரெடி ஆகலை. இன்னொரு கடை திறந்துருக்கு, அவன் பார்சல் தரமாட்டேன்றான். பிகாஸ் நாங்கள் கிளம்பணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் சின்னதாக இந்த ஊர் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணுது. பட் இட்ஸ் ஓகே. சென்னையில் ஜீப்ரா கிராசிங் வந்து இருக்குது, ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் இங்கே ஜீப்ரா கிராசிங் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபாலோ பண்ணலன்னா போலீஸ் வந்து திட்டுவான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறான் சிவா. Also this 60 plus 30, 90. Day 3 in Bhutan. இங்கே வந்து 70% எம்ப்ளாயிஸ் வந்து லைக் ஃபார்மிங்கில் தான் இருக்கிறானுங்க.
இப்போ ஒரு சின்ன ஒரு மானஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். பூக்கள் மேலேயே பெருசாக ஒன்றும் எனக்கு ஒரு பற்று இல்லை. அது செம்ம அழகு அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே ஃப்ரேமில் அப்படியே ஒரு மாதிரி வரமாக இருந்தால் எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஊர் ரோஸ்லாம் செம்ம பெருசாக ஒரு மாதிரி ஆக்சுவலாகவே அட்ராக்டிவாக இருக்குது. ஐ லைக் இட். கோவிலுக்குள்ளே சாமி கீழேயே செடி வளர்க்குறாங்க. நான் நேற்று சொன்னேன்ல, இவங்களோட வே ஆஃப் ரிலீஜியன் ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து இட்ஸ் இன் ஹார்மனி வித் நேச்சர். அவங்க அதை விட்டே கொடுக்க மாட்டுறாங்க ஒரு இடத்துல கூட, ஒரு ஃப்ரேமில் கூட நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா. ஸோ அது ஒரு சம விஷயம். அது பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு ட்ரீ வளர்க்குறாங்க. விலங்கேற்ற சம்பிரதாயம் இந்த ஊர்லேயே இருக்குது. இது வந்து நம்ம ஆசைப்படுறத நினச்சிட்டு அதை சுற்றி விடணும். இதுதான் இந்த ஊரோட ஒரு ஐதீகம். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், புரியல. ஆனால் இப்போது ஆக்சுவலாகவே நான் இந்த கோயில் பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி சரி ஓகே விஷ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் திருப்பும்போது நம்ம திருப்பி நம்ம விஷயம் வந்து திருப்பி கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளேயே ஆழமாக அந்த சைக்கலாஜிக்கலாக அது வந்து பதியுது. நான் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணும்போது அந்த தாட் வந்து நல்லா உள்ளே பதியுது. ஸோ பேசிக் தாட்டு தான், நீ என்ன யோசிக்கிறியோ அதாக தான் நீ இருப்ப. ஸோ உனக்கு என்ன வேணுன்றது நீ ஸ்ட்ராங்காக இத்தனை வாட்டி உனக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அது வேணுன்றது உனக்கு தெரியும், நீ அதை நோக்கி போவ. குட்டி குட்டியாக பூலாம் தெரியுதுல, நான் ஏதோ பூச்செடி நினச்சேன், பட் இட்ஸ் பொட்டேட்டோ கல்டிவேஷன். இது நம்ம டிரைவரோட ஏரியா, அதனால் யாரை பார்த்தாலும் ஹாய் காமிஷன் இருக்காரு, சில் பண்ணிருக்காப்புல. அண்ணன் ஏரியான்றதில்ல, ஏரியா கை. இப்போ வந்து துருக் கியால் ஜாங் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ துருக்னா பூட்டானிஸ் லாங்குவேஜில் பூட்டான்னு அர்த்தம், கியால்னா விக்ட்ரின்னு அர்த்தம், அண்ட் ஜாங்னா அதான் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவங்க ஜாங்னு கூப்பிட்றாங்க. ஸோ இங்கே தான் அதான் ஜெயிச்சாங்க சொன்னல, டிபெட்டோட ஒரு வார் நடந்து இந்த பாயிண்ட்லேருந்து அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி, துருக் கியால் ஜாங். ஆக்சுவல் துர்க்கையல் வந்து இதாக தான் இருக்கும். அண்ட் இது ஒரு மாதிரி இடிஞ்சு உடஞ்சிருக்குல்ல, இங்கேருந்து தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி ப்ராப்பராக புதுசாக ஒன்று கட்டுறாங்க. காற்று எங்கெல்லாம் அடிக்குமோ மலை பகுதிகளில் அண்ட் ரோடு ஓரமாக அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸை பார்க்கலாம். ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிறது வந்து பீஸ், கம்பேஷன், ஸ்ட்ரென்த், விஸ்டம், இதெல்லாம் வந்து பரப்புறதுக்காக அவங்க அதில் வந்து மந்திரங்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஹைரைஸ் இடத்துல இந்த மாதிரியான ஃப்ளாக்ஸ் கட்டிவிடும் போது காற்றுப்பட்டு அது பறந்துக்கிட்டே தான் இருக்கும். பியூரிஃபை பண்ணி லைக் பீஸாக வச்சுக்கும் அப்படின்றது தான் அதோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ரொம்ப ஃபேமஸான ஒரு மொனஸ்ட்ரி இருக்குது மேலே. அதுக்கு வந்து ஒரு 3 hours மலை மேலே ஏறி போகணும். அண்டு நான் எப்போயும் முடிவு பண்ணிட்டேன் ஏறி போகணுன்னு. ஸோ இவங்களாம் கொஞ்சம் முடிவு எடுத்து அப்படி கொஞ்சம் பேர் குதிரையில் போகிறாங்க, கொஞ்சம் பேர் என் கூட நடந்து வர போகிறாங்க. ஆக மொத்தத்தில் போகிறோம். அங்கே தெரியுதா, அங்கே தான் போகணும். டைம் 1:35. இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறோம். ரிமெம்பர், நேச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஹாப்பினஸ். புரியுதா? இன்ஸ்டண்ட்டாக F5 பட்டன் நமக்கு மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகுது. ரிலேஷன்ஷிப் கோல்ஸா கை பிடிச்சிட்டே போகிறாங்க. மிஸ்டர் உயர்ந்த மனிதன். டெஸ்டினேஷன் அப்பப்போ அதை பார்த்துட்டே இருக்கணுமா என்ன? தேவையில்லை. ஸோ அம்மா அது மூடிடுவாங்களோ, அங்கே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. இது அப்படியே ஜாலியாக சில் பண்ணிட்டே போனோன்னா திடீர்னு வந்து இந்த வண்டி சேவிங் இட்ஸ் லஞ்சுன்னு நினைக்கிறேன். ஊரே கீழே போயிட்டுருக்கும் போது நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வரணுன்னா ஐடியலாக காலைல வந்தால் பெட்ரு.
அனதர் பங்கமான வியூ. படித்தத்தா ஒரு கொடையில். தட் இஸ் அ தமிழ் ஃபேமிலி. அகெயின் ஒரு தனி பாயிண்ட். இது மட்டுமே போதுமே, கிளைம் பண்ணி போயிட்டே இருக்கலாமே ஜாலியாக. நான் அந்த தாத்தா பாட்டி கப்புள் சொன்னேன் ஒரு கொடையில். அந்த பாட்டி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு டக்குன்னு ஓகே அப்படின்னு. நம்ம தமிழ்காரர் மீட் பண்ணல, தம்பி இன்னும் நீ ரொம்ப தூரம் போகணும், அந்த குதிரை போய் இருக்கிற பாயிண்ட்லேருந்தே ரொம்ப தூரம், ஸோ இன்னும் நீ ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு உண்மையை சொன்னார். இப்போது அந்த உண்மை தேவையான உண்மையா தேவையில்லாத உண்மையா? ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போது அப்படி ஒரு எண்ணம் வரும்ல யாருக்கா இருந்தாலும். இப்போ அவங்க 2 பேர் 2 விஷயம் பண்ணாங்க. எந்த விஷயம் கரெக்டுன்னு யோசிச்சுக்கின்னு நம்ம மேலே ஏறும். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே இருக்குது, போகலாம். குதிரைலாம் நிற்கிது, ஒரு வழி தான் குதிரை பாயிண்ட்டோ. ரைடிங் பியாண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். போஸ் கொடுக்குறதுலே இருக்காது, நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்டி. கேப்பில் அங்கே தெரியுதா, இன்னும் அங்கே போனோம். கேட்குதுல்ல? என்ன கேட்குது? இல்லை உனக்கு என்ன கேட்குது? இங்கே காத்தோட சத்தம். கெஃபெட்டேரியா போகிறதுக்கு வழி. தட் இஸ் கெஃபெட்டேரியா. அதர் இதில் டாப் மோஸ்ட்டு. கொஞ்சம் நடுவில்னா கீழே இங்கே ஒன்று இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட அதோட ஹைட்டுக்கிட்ட வந்துட்டோம். தக்சாங், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே தண்ணி இருக்குது, ஆனால் நான் குடிக்க போகிறதில்ல. இன்னும் 1.5 மணி நேரம் போகணுமாமே ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. யாருமே என்கரேஜிங்காக பேச மாட்டாங்க போல இருக்கு. எனக்கு அதோட முக்கியம் இல்லை, கேமராவில் பேட்ரி இல்லை. ஸோ நான் போனாலும் நீங்கள் வர முடியாது, சாரி. ஸோ அங்கே தான் நான் போகணும். ஸோ ஒரு 700 ஸ்டெப்ஸ் கீழே, தென் 400 ஸ்டெப்ஸ் மேலே. அண்ட் திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஐ கெஸ். ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஒன்று இப்படி போச்சு, நான் அதுக்கு மேலே இருந்தேன், செம்ம ஃபீல். அண்ட் ஐ ஹாவ் அ ஜாப். அவ்னி அண்ட் அமீஷ் கிட்ட நான் போய் இந்த டிக்கெட்ஸ் கொடுக்கணும், அவங்க கூட வந்து அவங்க போயிட்டாங்க. ஐ திங்க் ஐ ரீச்ட் இட். எஸ். Oh, don't drop them now. No. Thank you so much. பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் உண்மையிலேயே இவ்வளோ தான் ஏறி வந்ததுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. 3 விஷயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று, இங்கே இருக்கிற எல்லா சுவாமியுமே நல்லா தான் இருந்துச்சு. பீஸ். டைகர் நெஸ்ட், ரியல் டைகர் நெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இங்கே யாருன்னா வந்தீங்கன்னா மறக்காமல் அதை பாருங்கள். ஒரு சின்ன ஒரு போர்டு மட்டும் தான் இருக்கும். அது வந்து ஒரு கேவுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஒரே ஒரு இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரிஸ்கியாக அடியில் இறங்கும். சும்மா அதுக்குள்ளே போனீங்கன்னா கேவுக்குள்ளே ஆக்சுவலாக போயிட்டு அந்த உண்மையான டைகர் நெஸ்ட்டை ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சு அழகாக ஒரு விளக்கேற்றி வச்சுருக்காங்க, அதை பார்க்கலாம். 2, இங்கே வந்தீங்கன்னா பூட்டானில் இருக்கிற எல்லா டெம்பிளுமே எல்லா மானஸ்ட்ரிலையுமே ஃபுல் ஹேண்ட் கண்டிப்பாக அவசியம். ஸோ ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு போங்க, இதை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக அதான், ஸோ அந்த கேவ்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். ஸோ அந்த கேவுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே எனக்கு மாதிரி லைட்டாக பயம் வந்துச்சு. நான் போனேன், ஆனால் செம்ம பயந்துட்டு, ஆனால் உள்ளே வரைக்கும் போனேன். ஏன்னா எனக்கு தெரியல, கேவ்னா மட்டும் பயம். கேவ்னா ஏன் பயம்னா, கேவுக்குள்ளே எப்போவுமே வவ்வால் இருக்கும். எனக்கு வவ்வால்னால் கொஞ்சம் செட் ஆகாது. வவ்வால் எப்படின்னா, எனக்கு எலினா ரொம்ப பயம். வவ்வால் வந்து எலியை ரெக்க முளைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பயம். இன்னொரு அழகான விஷயம்னா, டாப் மோஸ்ட் டெம்பிள் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க. அவரை போய் பார்க்கும்போது கிளாஸ்க்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது, அந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கிளாஸில் நீங்களே தான் தெரியுறீங்க. அங்கே உள்ள ஒரு ஐடியல் இருக்குது ஆப்வியஸாக, பட் ஆனால் அந்த ஐடியலுக்கு விட அதிகமாக நம்மளே தான் தெரியும். அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிது. ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து மேலே போய் அவன் டாப்பில் ஒரு கடலை பார்க்குறோம், அந்த இடத்துல நம்மளாமே பார்க்குறோம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது ஒரு மாதிரி பிடிச்சிது. அப்புறம் செம்ம காற்று, அங்கேயே ஒரு மாதிரி சில் பண்ணிட்டுருந்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மேலேயே. ரொம்ப அழகாக இருந்துச்சு.
பிடிச்சிது. இதுமாதிரி 3 விஷயம் 2 விஷயம்லாம் தெரியல. 3வது விஷயம் நான் மறந்துட்டேன். ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில் வரலாம் இங்கேருந்தே முடிச்சிடலாமா? ஏன்னா திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்குள்ள எனக்கு பேட்டரி இல்லை எனிவேஸ். அதனால தான் நான் இதை பற்றி பேசினதுக்காக தான் பேட்டரி சேவ் பண்ணேன். ஸோ இந்த மானஸ்ட்ரியில் பூட்டானில் பாரோவில் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாரோவோட வீடியோவை. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.